இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். எங்க போயிட்டு வந்த? இல்லங்க, அது அண்ணே, எனக்கு தெரிஞ்சு இவங்க தனாவோட வீட்டுக்கு தான் போயிட்டு வந்திருப்பாங்க. அங்கதான் போனியா? இல்ல பெரியப்பா, அது உன்கிட்ட நான் எதுவும் கேட்கல. குடும்பத்துக்கு நீ பண்ண நல்லதுக்காக நீ பண்ண துரோகத்தோட வலி சரியாகாது. ஏன் பொண்ணு இப்படி பண்ணிருக்க மாட்டா? ஆமா பெரியப்பா, நான் தான் தனா கழுத்துல தாலி கட்ட சொன்னேன். கதிர நீங்க வெளியே போக சொன்னோம், நானும் அவன் கூட போயிடுறேன். நீ எதுக்காக இந்த மாதிரி பண்றேன்னு வீட்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் சொல்லணும். அப்பதான் உன்னை பத்தி தெரியும். வா போலாம். தனா வேண்டாம் தனா, இந்த உண்மை எப்பவுமே யாருக்குமே தெரியவே கூடாது. முக்கியமா பெரியப்பாவுக்கு தெரியவே கூடாது. தன்னோட பொண்ணு ஒருத்தன் தப்பான வீடியோ எடுத்து வச்சு பிளாக்மெயில் பண்றான் அப்படிங்கிற விஷயத்த சொன்னா தாங்கிக்க கூடிய சக்தி எந்த அப்பாவுக்கும் கிடையாது. அந்த வலி ஆயுசுக்கும் போகாது. அப்படி ஒரு வலியை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்பல. நான் இந்த குடும்பத்துக்கு பண்ற நல்லது வச்சு என்ன ஒரு நாள் நீங்க ஏத்துப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு பெரியப்பா. ஜானகி சொல்லு, அங்க போனியா? ஆமாங்க, போனேன். அப்போ அங்கிருந்து தானே இந்த கேசரி வந்திருக்கு. தனாவை பார்க்கணும்னு தோணுச்சுங்க, அதான் போனேன். அவதான் கேசரி பண்ணா, உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா, அதான். ரகு சாப்பிடுப்பா. எனக்கு பசிக்கலமா. அண்ணா என்னங்க ரகு, என்ன ஜானகி நீ? அவனே தனா மேல கோவமா இருக்கான். இப்ப வந்து தனா செஞ்சான்னு சொல்லி அவன்கிட்ட கொடுத்தா அவன் கோவப்பட மாட்டானா? இல்லத்த, அவரு சாப்பிடுவாருன்னு நினைச்சேன். இப்ப பார், ஒரு வாய் கூட சாப்பிடாம அவன் அப்படியே எந்திரிச்சு போயிட்டான். அத்த அத்த அத்த, எங்க நீங்க சாப்பிடலையா? அண்ணனே சாப்பிடல, எனக்கும் வேண்டாம். மச்சான், என்ன இந்த வீட்ல ஆளாளுக்கு எந்திரிச்சு போறாங்க? ஏதாவது ஒண்ணு நடந்தா போதும், ஆளாளுக்கு சாப்பிடாம எந்திரிச்சு போயிடுறாங்க. என்ன இப்ப நீங்களும் எழுந்து போக போறீங்களா? இப்ப போற மாதிரி போயிட்டு அப்புறமா தனியா வந்து சாப்பிடுவோம். அப்பதான் நமக்கும் ஒரு கௌரவமா இருக்கும். அண்ணா. போய் சாருவை எழுப்பு. என்ன பெரியம்மா இப்படி ஆயிடுச்சு? நான் அப்பவே சொன்னல மாயா, நம்ம மாட்டி போன. இப்ப பாரு, அவரு பாட்டுக்கு அவரு எந்திரிச்சு போயிட்டாரு. யாருமே சாப்பிடல. அப்பாடா, யாரும் இல்ல. யாருக்கும் தெரியாம நாம் சாப்பிட்டு கம்முன்னு போய் படுத்துற வேண்டியதுதான். யாரு கண்ணையும் பற்றக்கூடாது. கத்தாதீங்க கத்தாதீங்க. மாமா நீங்களா? நீங்க இங்க என்ன பண்றீங்க? மச்சான், பசி தாங்க முடியல மச்சான், அதான் ஏதாவது சாப்பிட்டு போலான்னு வந்தேன். எனக்கும் அதேதான் மாமா, நல்ல பசி. சாப்பிடாம படுத்ததுனால தூக்கமே வரமாட்டேங்குது. அதான் மச்சான், சாப்பிடாம தூங்க கூடாதுன்னு சொல்றது. சரி சரி, வருத்தப்படாதீங்க. வாங்க போய் சாப்பிட்டு வந்துருவோம். வாங்க. மச்சான், அங்க யாரோ வர்ற மாதிரி தெரியுது. ஆமா மாமா. மச்சான், ஒருவேளை பேய் தான் வந்துருச்சோ? இல்ல, பேய் தான் நம்ம வீட்ல உள்ள தூங்கிட்டு இருக்காங்க. இது வேற. ஐயோ அம்மா. ஆடா,
அத்தை நீங்களா? அம்மா மன்னிச்சிருங்க அத்தை, பசி தாங்க முடியல. அதான் வந்த. நீங்க மச்சா கிட்ட சொல்லிடாதீங்க அத்தை. ஆமாம்மா ரொம்ப பசிச்சுதா அதாம்மா. மச்சான் ஆ? என்ன மச்சான் அத்தை அமைதியா இருக்காங்க? அதான் தெரியல, போய் பாருங்க. அம்மா. அத்தை 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 ஆ? அம்மா அட, என்னாச்சு உங்களுக்கு? தெரியலையே மாமா. ஐயோ அம்மா. அத்தை அட. ஓ, அத்தைக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கா? நானும் இவ்வளவு நாள் இருக்கேன், எனக்கே என்ன ஏதுன்னு தெரியலையே. அதானே, ராத்திரியில முன்ன பின்ன எந்திரிச்சா தானே தெரியும். சரி மச்சான், நம்ம வந்த வேலையை பார்ப்போம். வாங்க வாங்க வாங்க. ஆ? மச்சான் மச்சான், ஒருவேளை சாப்பாட்டுக்காக நம்ம எவ்வளவு கஷ்டப்பட வேண்டி இருக்கு பாருங்க. ஐயோ, மாமா அதெல்லாம் பார்த்தா முடியுமா? வாங்க வந்த வேலையை பார்ப்போம். வந்தமா சாப்பிட்டமா போனமா இருக்கணும். வாங்க போவோம். வாங்க வாங்க. ஆ? மச்சான், ஆ? யாரோ 2 பேர் அங்க நிக்கிறாங்க மச்சான். அட, நம்ம வீட்டுக்குள்ள திருடனுங்க வந்திருக்காங்க. நம்ம வீட்டுக்குள்ளேயே திருட வர்றானுங்களா? மச்சான், இவங்கள ஒன்று இல்லைன்னு பண்ணிடுறோம். வழி பண்ணாம விடக்கூடாது. வாங்க வாங்க மச்சான், வாங்க. வாங்க. ம். அடிச்சு மண்டைய உடைச்சிருவோம் மாமா. வாங்க. ஏய். ஏய், திருட. ஐயையா, நீங்களா? மச்சான், ஆ? இவங்க திருடங்க இல்ல, திருடிங்க. ரெண்டுத்துக்கு மொழிய பாத்தீங்களா? ஏய், நீங்க 2 பேரும் இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது வந்து ம். ஏய், நீ உள்ள தூங்கிட்டு தானே இருந்த, அதுக்குள்ள எப்படி இங்க வந்து சாப்பிடுற? வயிறு பசிச்சுது, அதனாலதான். ஆமா, நீங்க 2 பேரும் எதுக்கு இங்க வந்தீங்க? பஸ் டிக்கெட் எடுக்க வந்தோம். ஐயோ, அண்ணன் வந்திருக்காரு. ஐயோ, மச்சான் மச்சான், ஒருவேளை அவரு சாப்பிட வந்திருப்பாரோ? ஐயே, சீ, அண்ணெல்லாம் ஒண்ணும் அப்படி வரமாட்டாரு. இங்க பாருங்க, இப்படி கையில தட்டோட சோறோட நம்மள அண்ணன் பார்த்தாரு, சும்மா சாட்டை எடுத்து விளாசு விளாசுன்னு விளாசிக்குருவாரு. வாங்க போயிடலாம். வாங்க வாங்க. ஐயோ, இவர் ஏங்க, வேற. அண்ணன் பார்த்தா அவ்வளவுதான், பேசாம இருங்க. அப்ப எங்களுக்கும் பசிக்கும்ல, நாங்க என்ன பண்றது? ஷோ, மூஞ்சி அப்படி வச்சுக்காதீங்க, சாப்பாடு போட்டுட்டு வாங்க, போங்க. கொஞ்சம் நகருங்க. வாங்க மச்சான். சரி வாங்க வாங்க.